இன்றைக்கி நம்ம தேங்காய் பால் சாதம் பார்க்கலாம். அதுக்கு நான் பொருள்லாம் எடுத்து வச்சுருக்கேன். கொத்தமல்லியும் புதினாவும் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 2 ஸ்பூன் நெய் எடுத்திருக்கேன். சோம்பு எடுத்திருக்கேன். பட்டை எடுத்திருக்கேன். இலை எடுத்திருக்கேன். கிராம்பு எடுத்திருக்கேன். ஃபுல்லாகவே ஒரு தேங்காய் உடச்சி பால் எடுத்திருக்கிறேன். பாசுமதியை ஊற வச்சுருக்கேன். இந்த கிளாஸில் எடுத்திருக்கேன். பச்சை மிளகா காரத்துக்கு ஒரு 6 எடுத்திருக்கேன். இஞ்சி பூண்டு அரைச்சி வச்சுருக்கேன். வெங்காயம் வெட்டி வச்சுருக்கேன். இப்போ நம்ம செய்முறை பார்க்கலாம். குக்கர் எடுத்து வச்சுருக்கேன். அதில் கொஞ்சம் போல் நம்ம எண்ணெய் விட்டுக்கலாம். காஞ்சிடுச்சு. நம்ம இதெல்லாம் எடுத்து போட்டுக்கலாம். இது கூட இப்போ நம்ம இந்த பொருளையும் சேர்த்துக்கலாம். ஒரு முந்திரி பருப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம். புதினாவும் கொத்தமல்லியும் போட்டுக்கலாம். இப்போ நம்ம பாசுமதி கழுவி எடுத்தாச்சு. தண்ணியிலேருந்து போட்டுக்கலாம். தேவைக்கு உப்பு போட்டுக்கலாம். போதும். கிளாஸில் தான் நம்ம அரிசி எடுத்தோம். இந்த கிளாஸ்லேயே இந்த பாலையே அளந்துக்கலாம். நம்ம ஊற்றிக்கலாம். பால் வந்து 1.5 கிளாஸ் தான் வந்திருக்கு. நம்ம ஒன்று 1/2 கிளாஸு நார்மல் தண்ணி ஊற்றிக்கலாம். நார்மல் தண்ணி 1/2 கிளாஸ் ஊற்றிக்கலாம். இப்போ 2 கிளாஸ் தண்ணி ஆகிடுச்சு. அதில் அவ்வளோதான். நம்ம உப்பு டேஸ்ட்டு பார்த்துட்டு நெய் வச்சுருக்கோம்ல, அது லாஸ்ட்டில் கொஞ்சம் ஆட் பண்ணிவிட்டு நம்ம குக்கரை விசில் விட்டுடலாம். 2 விசில் வந்தால் போதும். போட்டாச்சு. 2 விசில் வரட்டும். 1/4 மணி நேரத்தில் நம்மளுக்கு பாசுமதி அரிசி தேங்காய் பால் சாதம் ரெடி ஆகிடும். குக்கர் நம்ம ஆஃப் பண்ணியாச்சு. இன்னும் விசில் அடங்கினதுமே நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் தேங்காய் சாதத்தை. நம்ம குக்கரை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நல்லா உதிரி உதிரியாக வெந்திருக்கு பாருங்கள். நல்லா வாசமாக இருக்குது. ஈஸியாக நம்ம செஞ்சிடலாம். இது கூட முட்டை கிரேவி பண்ணியிருக்கேன். தேங்காய் சாதமும் நல்லா உதிரி உதிரியாக வந்திருக்கு. ரெடி ஆகிடுச்சு. அது கூட நம்ம முட்டை கிரேவி பண்ணியிருக்கேன். எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். நீங்களும் ஒரு வாட்டி ட்ரை பண்ணுங்கள். தேங்காய் சாதம் ரெடி.